ஆடிக்கு ஒரு வாட்டை அமாவாசைக்கு ஒரு வாட்டை ஃப்ரீ வீடியோ போடுறேன்னு கேட்காதீங்க. அதில் எக்ஸாம் டைம் வைஸ் அதனால தான் போட முடியல. இல்லாட்டி சிஎஸ் ரேங்க் மாஸ்டர் போகிறேன்னு நான் சொன்னேன். மீண்டும் மாஸ்டர் போயிட்டேன் கைஸ். மாஸ்டர்லாம் போயிட்டேன். இப்போ தான் இன்றைக்கி தான் சீசனை குறைச்சி விட்டாங்க. ரேங்க் புஷிங் வேறு பண்ணோமா, அதான் லீவ்லையும் வீடியோ போட முடியல. அதுதான் கைஸ். ஓகே, இப்போ வந்து ஏகே கிடச்சிருச்சு. இப்போ ஏன் பிஆர் பாலா என் ஃப்ரெண்டு வேறு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். இப்போ வந்து நம்ம ஒரு சீரீஸ் ஆரம்பிக்க போகிறோம் கைஸ். அது முடிஞ்சால் அவன்ட்டு போய் என்னன்னு கேளுங்க. அவன் சேனல் பேர் சொல்கிறேன், பாலா டோனி 7. என்ன வீடியோன்னு அவன் சேனலில் போய் வேணால் அவன்கிட்ட கேளுங்க, நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு கேம் விளையாட போகிறோம் கைஸ். கெஸ்ஸிங் ஏதாவது 3 கேம் சொல்கிறேன். அந்த 3ல் ஏதாவது ஒரு கேம் தான். சூச்சு சேலர்ஸ், மைண்ட் கிராஃப்ட், இன்னொன்று என்னமோ அந்த கேம் பேர் மறந்துடுச்சு, பிகேஎக்ஸ்டி. அந்த 3 கேமில் எந்த கேம்னு சொல்லுங்கள் கைஸ், பார்ப்போம். முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். போய் பாலாட்ட கேட்டு சொல்லக்கூடாது. ஓகே, நம்ம பார்க்குறோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லையே நான் போடுங்க. நான் எனிமையை பார்த்தா கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இந்த பக்கம் ஓடி வந்துக்கிட்டு இருந்தேன். 2 பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. வாங்க நாங்களும் போய் பார்ப்போம். அப்புறம் ஏன்டா இன்னும் லீவ்லேயும் வீடியோ போடாமல் இருந்தான்னு கேட்காங்க. சிஎஸ் நாங்கள் ரேங்க் புஷிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நான் போட முடியல. போய் ரேங்க் புஷிங் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். டைம் இல்லாட்டி வீடியோவை எடுக்க விட மாட்டாங்க. அதனால தான் இப்போ அவங்க ஜாக்கெட் போட்டு போகிறேன்னாங்க. சீசனை குறைச்சிட்டோன்னே ரேங்க் புஷிங் பண்ணலாம் கைஸ். டைமண்ட் என்ன 3ல் இறக்கி விட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டைமண்ட் 4ல் இறக்குனாங்க. என்னை விட்டு அவங்க விளையாட போயிட்டாங்க கைஸ். அதுதான் இங்கே தான் எவனும் இருந்தான். போடு நீடா ஒரு இடத்துல நீடுறான். 21 முடிஞ்சாச்சு. என்ன கண்ணு வச்சுருக்கான், சைலன்சரு எக்ஸாமிட்டாக வச்சா அடிச்சுக்கிட்டு இருந்தான். ஓகே, வேறு இனிமே கிடச்சா கண்டினியூ பண்ணுறாங்க கைஸ். அப்புறம் யார் ஃப்ரீ ஃபயர் விளையாடுவீங்களோ உங்கள் யூஐடி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் தரேன். இது வந்து என் ஐடி இல்லை கைஸ், என் ஃப்ரெண்டு ஐடி. என் ஐடி வந்து பேன் ஆகிடுச்சு கைஸ். ஏன்னா ஒன்றுமே பண்ணல. சீசன் இறக்கி விட்டோடனே மாஸ்டர் போனது என் தப்பா கைஸ். அப்போ லீவ் விட்டுருந்தாங்க. அதனால ஐடி வேறு செம்ம டேமேஜ் ஊற்றுட்டான் பையன். நமக்கும் அவனுக்கு செம்ம டேமேஜ். ஒருத்தன் தானே முடிச்சு விட்டுலாமா தலைக்கு ஏமாச்சு. இருங்க வெளிக்கு சுற்றி போவோம். மேட்ச் போய் அடிக்க வேண்டியதான்னு பார்ப்போம். ஏறுவோம். நமக்கு நேராக தான் நிற்கிறாப்போ. ஸோ என் ஐடியில் ஒன்றுமே ஆடவில்லை. அப்படி தான் அன்றைக்கி ரூம் மேட்ச்சில் போய் செட்டிங்ஸை மாற்றாமல் வச்சுக்காருமா. அசிங்கமாக போச்சு. தமிழ் பிளேயர்ஸ் ஒரு எங்கே இருக்கான்? இங்கே தானே இருக்கோம். லான் வேணும். அடிச்சு புடி பைசான் பைசான் முடிச்சு விட்றா. வெண்டிஜி வெயிட் பண்ணுறா. வாடா ஒரு நூற்றுல ட்ரோகனை வச்சுக்கிட்டு அடிக்காமல் நல்ல வேலை ஹெட்டு விழுந்துச்சு. லைன்மேன் வச்சுருந்துருக்காங்க தெளிவா. யார் அவன்? ஓகே, எனிமி கிடச்சா கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அதுக்கடுத்து நிறையா டோக்கன் இருந்துச்சு. சரி ரோஸாக எடுத்துக்கோமா இந்த கண்ணு எடுப்போமான்னு பார்த்தேன். 2 கண்ணு நல்லா கண்ணு. ஓகே, ரோஸாகவே எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம எதில் விட்டோம்? ஆமாம் கைஸ், உங்கள் யூஐடியை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நீங்கள் பேசாமல் வேறு எந்த பாட்டில் நினச்சி கிட்ட வச்சுருக்கீங்க. இது என் ஃப்ரெண்டு ஐடி கைஸ். அதனால தான் கூட சீக்கிரம் இதிலேயே நம்ம பேரெல்லாம் மாற்றிடுவோம். என்டிஜின்னு பேர் வச்சு இந்த ஐடி டெவலப் பண்ணிட்டேன் கைஸ். அவன் பாட்டி ஐடியை தான் வச்சுருந்தான். எத்தனை ஒரு 12 லெவலில் வச்சுருந்தான். நான் தான் அப்புறம் விளையாண்டு இப்போ 40 லெவல் வந்தாச்சு. ஓகே, எனிமி பார்த்தா கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அப்புறம் இன்னும் 13 பேர் தான் ஒருத்தன் கார் சுற்றிட்டு இருக்கான். கார் ஏர் வச்சுருக்கான் போல். நான் அப்போலேருந்து அடிச்சுட்டு இருந்தேன். சாகவே மாட்டேறான். அங்கே ஏர்ட்ராப்பில் போய் லூட் எடுப்பேன் வருவான் கைஸ். அப்புறம் ஏர்ட்ராப்பில் வந்தேன். எவனோ அங்கே ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தான். அவன் அடிக்கவும் ஓடிட்டான் போல. இப்போ தான் அடித்தாங்க. ஃபுல் டேமேஜ் கொடுத்தா எங்கே போகணுன்னு தரலாம். அங்கே தான் இருந்தான். தூரத்துலேருந்து அடித்தானா விட்டு போயிட்டான். எங்கே இருக்கான்னு தெரில கைஸ். அதுக்கடுத்து ஏர்ட்ராப்பில் இது கிடச்சிச்சு. இந்த உட்காந்து ரெடி இருக்குன்னு அதனால் இது எடுத்துக்கிட்டேன். ஓகே, இன்னும் 10 அலைவு தான். 10 பேர் எங்கே இருக்கான்னு தெரில. எனிமி கிடச்சா கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அப்புறம் இங்கே
ஒருத்தன் வீட்டிலேருந்து ஒரு ஊக்காங்க மண்டை இறங்குச்சு. என்னை பார்த்தான், இந்த ஓடிட்டான். முடிச்சுட்டாயா யாரு இந்த ஓடுறான்? அங்கே எப்படியா போனேன்? ஃபோட்டோ இருக்கிறதாத்தையும் யூஸ் பண்ணி போயிட்டான் போலையோ. இந்த இருக்கான் செத்தான்டா. நில்றா. என்னங்க ஒரு அடி கூட பண்ண டேய், என்னோட பெரிய ஓடுகாலியா இருக்கானே. நில்றா. அவ்வளோதான் மாட்டிக்கிட்டேன். ஹெட்டுக்கே ஆமாச்சு பாத்தா இந்த அண்ணன் கூட அடிக்கலை. அப்பா 4 சூப்பர் பண்ணிட்டு வச்சுருந்துருக்காங்க. ஓகே, எதுக்கும் நம்ம சேஃப்டிக்கு லெஜெக்ட் 2 லைன்மேன் எக்ஸ்பிட் ஆச்சு. கண்டிப்பாக அவன் வருவான் சொன்ன மாதிரியே எப்படி எடுத்துச்சுன்னு தெரியல. யார் உடச்சிருந்தாரு? இப்போ தான் சொன்னேன் அவன் வருவான்னு. கைஸ் 2 பேர் ஓடணும். கைஸ் லாஸ்ட்டு பட் வேலையே இருந்தேன். 19 தான் ப்ளஸ்ஸா? அதனால கீழே அடிச்சேன். டைமண்ட் 4ல் இருக்கோம். ஓகே, பாய் பாய், டேக் கேர்.